ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கி பாத்து பஸ்தி மார்க்கெட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ஜங்லி காட்டுக்கு போவோம். அப்புறம் ஆட்டம்பாடுக்கு போவோம். அங்கே பிர்சா அவங்களோட செல்லை ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. அதை காமிக்கிறோம் உங்களுக்கு. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அங்கே போயிட்டு இதோட வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். பிளேன் பறக்குது பாருங்க. இது வந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கை எல்லாம். இந்த பூனை பாருங்க, இது ஒரு அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போய் எடுத்தோம் நாங்கள். இந்த பூனை அவங்க வளர்க்குறாங்க. இப்போ நாங்கள் ஜங்லி காட் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து சண்டே அன்னைக்கு மார்க்கெட் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. 2 சைடுமே வெஜிடபிள் எல்லாம் போட்டிருப்பாங்க. நிறையா சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறையா இருக்கும் இங்கே. பாருங்கள், பயங்கர வெயில் அன்னைக்கு. இதெல்லாம் கருவாடு. ஃப்ரூட்ஸ் பாருங்கள், ஏப்பல் எல்லாம் இருக்கும். 100 ரூபா 150 ரூபா இப்படி ரேட் இருக்கும். இது வந்து எலும்பிச்சங்காய். இது பாருங்கள், முட்டைக்கோஸ் எல்லாம். இதெல்லாம் நீலில் இருந்து கொண்டுட்டு வர்றது. இந்த அங்கிள்கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம் முட்டைக்கோஸ் எல்லாம். இது வந்து பாஸ்தா, அப்புறம் வடகம்னு சொல்லுவாங்க, அந்த ஐட்டம். இதெல்லாம் அப்பளம் எல்லாம் இருக்குது. வாழைப்பழம் இங்கே வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டி கிடைக்கும் வாழைப்பழம் எல்லாம் இங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். பயங்கர வெயிலாக இருந்தோடனே நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். அதிகமாக எதுவும் வாங்கலைங்க. மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இந்த செடியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட கலர் எல்லாம் பாருங்கள். இது வந்து செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி, நாட்டு செடி. இதோட இலையை வந்து அரைச்சி தலையில் அப்ளை பண்ணாலெல்லாம் இருக்கும். ரொம்ப கூலாக இருக்கும். தலைமுடியிலெல்லாம் வளரும். கருவேப்பிலை. இது வந்து ஒரு விதமான குரோட்டன்ஸ் செடி தான். இது நம்ம இந்த செடியை கட் பண்ணி வச்சாக்கா இது வந்து நடுவில் கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப டார்க் கலர்லலாம் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியும். இந்த செடியும் நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்சா கலர் வேறு மாறும். இதுலேயும் இது வந்து வயிற்றில் ஸ்டோன் இருந்தால் சாப்பிட்றது செடி அதோட. இது பாருங்கள், எங்கள் வீட்டில் வெண்டை செடி வச்சுருக்குறோம். அது ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பாருங்கள், வீடியோ. இது வந்து உரம் எல்லாம் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட் மட்டும் எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சி அப்படி செடி நட்டு வச்சுருவேன். பாருங்கள், இது ஆட்டம்பாடு. இங்கே வந்து பிர்சா முண்டான்னு சொல்லி ஒருத்தவங்க, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து இவங்க வந்து இங்கே ஆதிவாசி இங்கே இருக்காங்க, ராஞ்சிக்காரங்கன்னு சொல்லி அவங்களோட சாமின்னு அவங்க வச்சுருப்ப செல்ல ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. 15 அக்டோபருக்கு பார்க் மாதிரி செஞ்சுருக்காங்க. அது கொஞ்சம் நாங்கள் சுத்த போயிருந்தோம். அங்கே போய் இந்த ஃபோட்டோ எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்தோம். பாருங்கள், இவரோட சிலையை ஃபுல் இந்தியாவில் அன்றைக்கி எல்லா இடத்துல வச்சுருக்காங்க. மோதியும் சில இடத்துல ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. இது வந்து மோதிஜியும்
பாருங்கள். இது வந்து ஆட்டம் பாடல பண்ணியிருக்காங்க. ஃபைனலி நம்ம அந்த பேரண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எங்கள் வீடு தெரியுது. ஆட்டம்பாடிலேருந்து அதை ஜூம் பண்ணி எடுத்து காமிக்கிறோம். பாருங்கள், க்ரீன் கலர் டின் போட்டிருக்கு. அதுதான் எங்கள் வீடு டாலிகஞ்சில். இங்கே ஆட்டம்பாடிலேருந்து காமிக்கிறோம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் பாத்து பஸ்தி மார்க்கெட் வந்துட்டோம். பாருங்கள், பாருங்கள், இங்கே மீன் வாங்குறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் மீன் கிடைக்கல, அதனால் நண்டு வாங்குகிறோம். இது வந்து தனித்தனியாக பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு சைஸில் உள்ளது ஒரு ஒரு ரேட்டு. இங்கே நாங்கள் வந்து எப்போவுமே சின்ன சின்னதாக தான் வாங்குவோம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய நண்டில் அவ்வளோ கறி இருக்காது, சின்ன நண்டில் தான் கறி இருக்கும். அது எப்போவுமே நாங்கள் வாங்கினா அதில் பொட்டை நண்டு ஒன்று வாங்குவோம். அது போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் அப்படி முட்டை எல்லாம் இருக்கும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து 1 கிலோ 500 400 இப்படி விற்கும். சைஸுக்கு ஏற்றாப்புல ரேட் இருக்கும். இது வந்து கல்கத்தாவிலேருந்து கொண்டுட்டு வர மீன், குளத்து மீன் தான் இது. இதுவும் நண்டு தான். பாருங்கள், இல்லை பெரிய சைஸும் இருக்குது. பாருங்கள், நண்டு. இதெல்லாம் கல்கத்தாலேருந்து வர மீன். இதுவும் ஜிலேபி கண்டை உயிரோடு இருக்குது. பாருங்கள், நிறையா மீன் இங்கே. அங்கேயே வெட்டி வாஷ் பண்ணி சப்பாய் பண்ணி கொடுப்பாங்க அங்கே. இதுவும் ஒரு மீன் தான். அது பேர் எனக்கு தமிழில் தெரியாது, என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இறால். அது ரேட் வந்து 1000 ரூபா அந்த இறால் ரேட்டு. இது இங்கே உள்ள கடல் மீன் தான். இது எல்சா மச்சின்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது மார்க்கெட்டு, சப்ஜி மார்க்கெட்டு. இங்கே வந்து சப்ஜி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். லோபியா எடுத்திருக்கோம், அது 50 ரூபா. காலிஃப்ளவர் இருக்குது இங்கே, கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கல்கத்தாலேருந்து வர்றது. இது ஒரு காய், இதோட பேர் எங்களுக்கு தெரியாது. அது புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது சாப்பிட்றதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு, புளிப்பாக. இது நாங்கள் படம் பார்க்குறதுக்காண்டி வந்துட்டோம். அமரன் படம், அதுக்காண்டி டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸ்கூல் லேண்ட் தியேட்டரில் போயிருக்கோம். இது ராத்திரிக்கு தான் நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துருந்தோம் படம் பார்க்குறதுக்காண்டி. 7:40க்கு டைமிங். அமரன் படம் வந்து தமிழில் தான் பார்த்தோம். இங்கே வந்து ஹிந்தியிலும் போட்டிருந்தாங்க, தெலுங்குலேயும் இருந்துச்சு, தமிழில் இருந்துச்சு. இங்கே எல்லா லாங்குவேஜ்காரங்க இருக்கிறனால எல்லாமே இப்போ இருக்கும். இங்கே ஒரு நாளைக்கு 4 படம் ஓடும் இந்த தேட்டரில். வந்து தனித்தனியாக டைமிங் இருக்கும். இது வந்து தெலுங்கில் காமிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து தமிழில் தான் பார்த்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்குல்ல, ஹாலில்
சினிமா ஹாலில். ஆனால் அங்கே வந்து ரேட்டு பயங்கர ரேட்டு. இங்கே பாப்கார்ன் எல்லாம் 100 ரூபா 120 ரூபா, இங்கே 140 ரூபா பாப்கார்ன். பர்கர் எல்லாம் கிடைக்கும் அங்கே. இது ஹாலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த பாத்து பஸ்தி ஜங்கலி காட் இன்னும் ஆட்டம் பாட்டு பெருசா முண்டாச்சு உள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ இன்னும் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் ஆலில் வச்சுருங்க. பாய் பாய்.